குறி வச்சுட்டாரு, யாரோ விழுந்துரும், கண்டிப்பா விழுந்துரும். தலைவர் தாங்க வச்சிருக்காரு குறி. அது யாருக்கெல்லாம் இல்ல, தலைவர் குறி வச்சது மிஸ்ஸே ஆகாது. அக்டோபர் 10 வெயிட்டிங். அவர் சிஎம் ஆனார்னா இந்த சென்னையை விட்டு இல்ல, இந்த தமிழ்நாடை விட்டு ஓடிடுறேன். அவர் சிஎம் ஆகி காட்டும். வருகையை எதிர்பார்க்கல நான். என்ன பண்ணாரு அவர் வந்து 1000 பேருக்கு உட்கார வச்சு 10,000 கொடுத்துட்டா அவர் சிஎம் ஆக்கி விட்டுருவாங்களா? மக்கள் எல்லாம் சிந்திப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் வந்ததை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் சொல்ல மாட்டேன். ஏன் வந்தாரு தான் யோசிக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு எதிரியே விஜய் ரசிகத்தாங்க. அதை வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமா செஞ்சாலும் ரஜினி தான் ஒரே சூப்பர் ஸ்டார், என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். இனி யாருமே வர முடியாது அந்த இடத்துக்காண்டி. தவறு இருந்தாலும் தாண்டவம் ஆனாலும் கிடைக்காத ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் தலைவருக்கு மட்டும்தான், யாருக்குமே கிடையாது. தலைக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. அந்த தலை அவர் வந்து விடாமுயற்சி எல்லா வெற்றியும் பெற, அதுக்கும் நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன். ஆனா இதுல ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, அரசியல் வராரு விஜய், ஒன்னும் புடுங்க மாட்டாரு, ஒரு ஏவும் பண்ண முடியாது விஜய். சொன்னாங்க எங்களுக்கு அவனை எதிர்க்கிறானே, நாங்க அவனதான் எதிர்ப்போம். புரியல, காக்கா கழுதா? அவன் காக்கா தாங்க. ஜெயிலர் மாரி இருக்க மாட்டேன். ஆனா இது வந்து வேற கதையில கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. படம் பார்த்தாதான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு தலைவர். சும்மா ஸ்பீச் சும்மா சூப்பரா கொடுத்தாரு. நம்ம நினைச்சோம் ஏன்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு, ஆனா ஸ்டோரி சொல்ல, ஆனா அதோட ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு. மினிமம் ஒரு 1/2 hour கிட்ட பேசியிருந்தாரு. அது எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. சூப்பரா இருந்தது. தலைவர் வந்ததுதான் ஆனா சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ஆக்டர்ஸ் எல்லாம், ஒரு தலைவரும் சரி ஒரு தலையும் சரி, இவங்களாம் வந்து அவங்களுக்கு மாசு எப்பவுமே இருந்துனே இருக்கும். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு அனில் குஞ்சின் ஒன்று இருக்கிறாரு, அவன் வேலைக்கு போக மாட்டான். சும்மா ஏதோ வந்துட்டு போயிட்டு. இன்னைக்கு நல்லா சொல்றேங்க, அன்னைக்கு தலைவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கும் போது சினி ஃபீல்டுக்கு வந்தா போல ஒருத்தர் யாரு, விஜய். இன்னைக்கு சினிமையை விட்டு வெளியே போகும்போது சூப்பர் ஸ்டார் விஜய், புரியுதுங்களா? ஆனா விஜய் வந்து காலமுள்ள அப்படியே தான் இருக்கணும். அவர் எந்த மாற்றமும் இல்லை. அவர் லாஸ்ட் வரையும் பேசிக்கின்னு பெனாத்தின்னு போயினே இருக்க வேண்டியதுதான். இல்ல எந்த மாற்றமும் இல்லை. அவர் சொல்ல தேவையில்லையா? அவர் என்றுமே தலைவர், எதுலையும் தலைவர், எல்லாத்துலயும் தலைவர். என்னென்ன பேசினார் தலைவர்? இல்ல அவர் வந்து அமிதாப் பச்சனுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பேசினாரு. அமிதாப் பச்சன் எப்படிலாம் இருந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, அதை பத்தி கதை சொன்னாரு. எங்களுக்கு தெரியாதுல்ல அமிதாப் பச்சன் யாருன்னு. எங்களுக்கு தெரியும் ஜஸ்ட். ஆனா அவரை பத்தி சொல்றது இதை ஒரு கதையா நாலேஜா எங்களுக்கு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமிதாப் பச்சன் அவ்வளவு கஷ்டப்படுற இண்டஸ்ட்ரீட்ல அவர் கஷ்டப்பட்டு மேல வந்ததை தலைவர் வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னாரு. இப்ப இண்டஸ்ட்ரீட்ல எல்லாருமே சொல்றாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வர்றாங்க போறாங்க. ஆனா 50 வருஷமும் தலைவர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீட் கொடுக்குறாருன்னா அது யாரு காரணம்? தலைவருடைய உழைப்பும் அவருடைய நம்பிக்கையும் தான். அதனால தலைவர் என்றையுமே என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், எந்த மாற்றமும் இல்லை. இந்த படம் வெற்றியடைய இந்த கதை எடுத்த டைரக்டருக்கும் அடிச்சு கிழிச்ச நம்ம அனிருத்துக்கும் வேற லெவல் பண்ணிக்கிறாப்புல அனிருத்து. மியூசிக்லாம் சான்ஸே இல்லைங்க, வேற லெவல் மியூசிக். அதான் அந்த ஸ்டெப்பு போறேன், நானே போறேன். சொல்ல தேவையில்ல, தலைவர் அந்த மியூசிக்கும் அந்த டான்ஸுக்கும் வேற லெவல் பண்ணிக்கிறாப்புல. தலைவருக்காண்டி தான் நாங்க வந்திருக்கோம். வேட்டையன்ல நாங்க வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிருக்கோம் வேட்டையனுக்காண்டி. இதுல நல்லா தரமா பேசியிருக்காப்புல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க மதுரையில இருந்து வரோம். தலைவரோட ஸ்பீச்சுக்காண்டி தான் வந்தோம். பயங்கரமா இருக்கு. மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? அனிருத் பிச்சு ஓதிட்டு இருக்காரு. தலைவர் அந்த ஸ்டெப் ஒன்று போட்டாரு, அதுல அல்டிமேட் எல்லாரும் அதுல ஃபிளாட் ஆயிட்டாங்க. அமிதாப் பச்சன் பகத் பாசல்லாம் காமிச்சாங்க. அவர்லாம் சும்மா சூப்பரா நடிச்சிருக்காரு. அமிதாப் பச்சன் இந்த இதுல எப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரியல, ஆனா இதுல வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கப்புறம் நிறைய சான்ஸ் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. டீசர் விட்டாங்க, அதை பார்த்தா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்ப படம் வந்து எடுத்தாலே கதை நல்லா இருந்தா மட்டும்தான் படம் ஓடுது. கரெக்டுங்களா? அனிருத் மியூசிக்கு தலைவருக்குன்னா மிஞ்சுமாங்க. தலைவரோட பிள்ளைங்க அனிருத் தரமா போட்டிருக்காப்புல, மிரட்டிட்டாப்ல. இது வரைக்கும் நாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நல்லா இருக்கு. அமிதாப் பச்சனை பார்க்கலாம் நினைச்சு அவர் தான் வர வாய்ப்பு இல்லையே. அவரை சும்மா நாங்கள் வீடியோ லான்ச்தான் பார்த்தோம். எது இப்போ எடுக்கிற படம் கமர்ஷியல் படமா இருக்கும். வேட்டையன் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, சொல்றீங்க.
மனசில் ஆயோ மனசுல எப்படி ப்ரோ இருக்கு மாஸ்ல மஜா ப்ரோ அந்த ஸ்டெப்பு போட்டாங்க பாருங்க, அங்கதான் இருக்காங்க. ஸ்டெப்பு போடுறாங்க. மஞ்சு வாரியரோட போட்டாரு அவரு. அந்த ஸ்டெப் மஜாவா இருந்தது ப்ரோ. அது நம்மளுக்கு வராது, அது நம்ம தலைவர் மட்டும்தான் வரும். அது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. படம் பார்ப்போம், மஜா பண்ணுவோம். எங்க தலைவர் மாசுங்க. எங்க தலைவர் வச்சுட்டு அவங்க எல்லாம் தலைவர் தான். தொடர்ந்து போலீஸ் படமா பண்றாரு. என்ன தலைவர்கிட்ட தான் கதையா இருக்கு. தலைவர்கிட்ட தான். அவர் சூஸ் பண்ற கதை அப்படி இருக்குன்னு அவங்க தான்.